ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கத்திரிக்காய் பொரியல் ரெசிபி தாங்க. இது நம்ம எல்லா வகையான குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. தயிர் கூட வச்சு சாப்பிட்டா அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் பொரியல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு இந்த பேன் சூடாகிடுச்சுங்க. இல்லை கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு இந்த எண்ணெயும் சூடாகிடுச்சுங்க. இல்லை இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உரப்புக்காக நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் தாங்க நான் சேர்க்குறேன். வேறு பொடி வகை ஒன்றுமே நான் சேர்க்கலை. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது நாட்டு தக்காளி தாங்க நான் எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்தது கூட நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாங்க. நான் கத்திரிக்காயை கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. கத்திரிக்காய் நம்ம கட் பண்ண விட்டு கருப்பாக தொடங்கும். அதுக்கு தான் நான் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கத்திரிக்காய்க்கு இப்போ உப்பு சேர்க்கலைங்க. கத்திரிக்காய் நமக்கு கொஞ்சம் மடங்கி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் இப்போ பார்க்குறதுக்கு நிறையா இருக்குங்க. வெந்து வந்த விட்டு நமக்கு கத்திரிக்காய் சுருங்கிடும். அப்போ நமக்கு உப்பு அதிகமாக இருக்கிற மணிக்கா தோணும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க வேண்டாம். இது இப்போ கொஞ்சம் மடங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய் நமக்கு கொஞ்சம் மடங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீடியம் தீயில் வச்சே தாங்க நம்ம இந்த கத்திரிக்காய் குக் பண்ணி எடுக்கணும். ஹையில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா சிலப்போ அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறது. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. அப்படின்னா நமக்கு சிம்மில் வச்சாலும் சில நேரத்தில் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இடையிலே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்துக்கணுங்க. நமக்கு இது நல்லா சுருளாக வதக்கி எடுக்கணுங்க கத்திரிக்காயை. மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கோங்களே. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தாங்க சாப்பிடுவோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் மசிச்சும் கொஞ்சம் கத்திரிக்காய் மசிக்காமையும் நல்லா குலைவாக வெந்து வந்திருக்குங்க. இது எல்லா விதமான குழம்புக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க. தயிர் ஊற்றி அதுக்கு சைடிஷ் அந்த கத்திரிக்காயை வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட அருமையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் கறிவேப்பிலை தூவி நீங்கள் அடுப்பை அமுத்திக்கோங்க. இப்போ நம்மளுடைய அருமையான கத்திரிக்காயை வச்சுட்டு ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். வெறும் 10 நிமிஷம் போதுங்க. நமக்கு அருமையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடும். அதிக பொருள் ஒன்றுமே யூஸ் பண்ணாமல், பொடி வகை ஒன்றுமே சேர்க்காமல் ஒரு சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் பொரியல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப், லைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.